Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th maths exercise 2.4ல question number 1ல second subdivision பார்க்கலாம். 6.4 bar up to 3 decimal places represent on a number line. So இங்க 6.4 bar அப்படிங்கற இந்த வேல்யூவை number lineல மென்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க. Actually 6.4 bar அப்படிங்கற இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்? 6.444 and so on இப்படின்னு எழுதிட்டே இருக்கலாம். இங்க நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா 3 decimal placesக்கு இத round off பண்ண சொல்லிருக்காங்க. So 6.444 3 decimal places எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ நம்பர் லைன்ல மென்ஷன் பண்ணும்போது எந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீன்ல வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால 6க்கும் 7க்கும் பிட்வீன்ல வரும். சோ எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ நம்ம வந்து மோரோவர் 10 வரைக்கும் எழுதுனா போதும். ஸோ இந்த வேல்யூ வந்து நமக்கு 6க்கும் 7க்கும் பிட்வீனில் வரும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? 6.1 6.2 6.3 6.4 6.5 6.6 6.7 6.8 6.9 and 7.0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வேல்யூ 6.4 இல்லைங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரா பண்ணக்கூடிய நம்பர் லைன் 6.4க்கும் 6.5க்கும் பிட்வீனில் இருக்கும். 6.41 6.42 6.43 6.44 6.45 6.46 6.47 6.48 6.49 6.50 இந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீனில் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்த டிஜிட் என்ன? 6.44. நம்ம நெக்ஸ்ட் ட்ரா பண்ணக்கூடிய நம்பர் லைன் 6.44க்கும் 6.45க்கும் பிட்வீனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் நம்ம எப்படி எழுதலாம்? 6.441 6.442 6.443 6.444 6.445 6.446 6.447 6.448 6.449 and then finally 6.450 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.444 அப்படிங்கிற வேல்யூ தான். ஸோ அது எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த நம்பர் எந்த ரெண்டு டெசிமல் நம்பருக்கு பிட்வீனில் வருது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு தேவையான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.444. ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.